ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யார் என்ன சொன்னாலும் எவ்வளோ காசு கொடுத்தாலும் இந்த குடியை மட்டும் நான் தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிற நடிகர்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது சூர்யா. இவரோட வாழ்க்கையில் மது பழக்கத்தையும் புகை பழக்கத்தையும் தொட்டதே இல்லையா, அதனால தான் ஆள் 6 பேக் வச்சுட்டு மாசாக இருக்காரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சிவகார்த்திகேயன். இவரோட வாழ்க்கையில் கூட மது பழக்கமும் புகை பழக்கமும் ரெண்டுமே இல்லையாமாங்க. அதுக்கு முக்கிய காரணமே அவரோட ஃப்ரெண்ட்ஸ்னு அவரே சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதாமா. அப்படியே இருந்தாலும் சிவகார்த்திகேயன் கம்பல் பண்ண மாட்டாங்களாமா. கிரேட் இல்ல? சும்மாவா சொன்னாங்க குடியே கெடுக்கும்னு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது தலைவர் எம்ஜிஆர் தாங்க. இவருக்கு கூட மது பழக்கமும் புகைப்பழக்கமும் ரெண்டுமே இல்லைங்க. இந்த பழக்கம் இருந்திருந்தா உடம்ப ஃபிட்டாவும் வச்சிருக்க முடியாது. ஃபைட் சீன்ஸ்ல எல்லாம் ஆளை தூக்கி பந்தாடவும் முடியாதுங்க. அடுத்ததா பிரபு. ஆளை பார்த்துட்டு நல்லா குண்டா இருக்காரு, இவர் நல்லா குடிப்பாரு போல அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இவர் நிஜமாலுமே எந்த கெட்ட பழக்கமும் இவருக்கு கிடையாது. இவர் குண்டா இருக்கிறதுக்கு காரணமே நான்வெஜ் ரொம்ப பிடிக்குமாமா. நான்வெஜ் வெறியர்னு கூட சொல்லலாம் இவரை. அடுத்ததா செந்தில். இவருக்கும் மது பழக்கமும் புகைப்பழக்கமும் இந்த ரெண்டுமே இல்லை. அதனாலதான் இந்த வயசுலயும் ஆளு ஜம்முன்னு இருக்காரு. உங்களுக்கு எந்த ஆக்டரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான டமால் தட்டிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா.